கவிழ்ந்தது அதிமுக. ராஜினாமா செய்கிறார் எடப்பாடி. கடும் அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது, என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டியம்பாளையம் அருகே அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றார். இந்த விழா மேடையில் இடம்பெற்றுள்ள பேனரில் திமுக பொதுச் செயலாளர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி படத்தின் அளவுக்கு சம அளவில் செங்கோட்டையன் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன், இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். என்னை சோதிக்காதீர்கள். எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் கட்சிக்காக பாடுபட்டவன். என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் எத்தனை ஆண்டுகாலமாக அரசியலில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை தலைவர்களை சந்தித்துவிட்டு இந்த களத்தில் இருக்கிறேன். மக்களுக்கும் தெரியும். ஏதாவது கிடைக்குமா என தேடாதீர்கள். எதுவும் கிடைக்காது. என்னை சோதிக்காதீர்கள். இதுதான் எனது வேண்டுகோள். நான் செல்கின்ற பாதை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வகுத்த பாதை. அது நமக்கு காட்டியிருக்கும் வழி தெய்வங்களின் வழி. இவர்கள் இருவரும் தான் நமக்கு வழிகாட்டி. அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்க முடியாது. மேலும் 1977 தேர்தலில் கோபியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருந்தேன். என்னை சத்தியமங்கத்தில் நிற்க சொன்னார் எம்ஜிஆர். அங்கு காங்கிரஸ் செல்வாக்கு கொண்ட பகுதியற்றே என யோசித்தேன். எம்ஜிஆர் என்ற பெயரை சொல் என்றால் தலைவர் எம்ஜிஆர் அவர் சொன்னபடி வெற்றி பெற்று காட்டினோம். அதாவது, எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் விவசாயிகள் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அந்த குழுவின் என்னை வந்து அழைத்த போது அவர்களிடமும் இதைத்தான் சொன்னேன். நான் புறக்கணிக்கவில்லை. என்னை வாழ வைத்தவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் நான் தான் கலந்து கொள்ளவில்லை. ஜெயலலிதா விரலை நீட்டும் போதே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டவன் நான். தன்னலம் கருதாமல் செயல்படக்கூடியவன் நான். இயக்கம் ஒன்றே பெரிதென நினைப்பவன். எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் நான் மயங்கவில்லை. என்னை சோதிக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன். இந்த சூழ்நிலையில்தான் பரபரப்பான சூழ்நிலையில் ஈரோட்டில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக தகவல்கள் பரவியது. அவரது வீட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ஆனால் தனது வீட்டில் ஆலோசனை கூட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே அதிமுக குறித்து எந்த ஒரு பேச்சுக்களும் அடிபடாமலே இருந்து வந்தது. தற்போது எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் நாலா பக்கமும், அதாவது எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் ஒரு பக்கமும் வழக்கு தொடர்ந்திருந்தார். சசிகலா இன்னொரு பக்கமும் வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்போது செங்கோட்டையனும் எடப்பாடிக்கும் எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ளதால் அதிமுகவே சின்ன பின்னமாகி தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக தலைமையை ஏற்க வேண்டுமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி தீவிரமாக தன்னுடைய இரகசிய அரசியல் நண்பர்களும் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுகவிற்கு புதிய தலைமை நியமித்து தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.